கோவையில் பாராமெடிக்கல் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் புதிய திருப்பமாக சக மாணவனின் ஆடியோ வெளியாகியுள்ளது. கோவையில் உள்ள இந்துஸ்தான் பாராமெடிக்கல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்ற அனுப்பிரியா என்ற மாணவி மீது காணாமல் போன பணத்திற்காக வீண்பழி சுமத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனுப்பிரியாவுடன் விசாரணையை எதிர்கொண்ட மற்றொரு மாணவர் சக மாணவனுடன் பேசும் ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதில் பணம் எடுக்கவில்லை என கூறியும் அதை ஏற்காமல் அனுப்பிரியாவை கல்லூரி முதல்வர் மணிமொழி கடுமையாக பேசியதாக கூறியுள்ளார். மேலும் கல்லூரி நிர்வாகம் கொடுத்த மன உளைச்சலால் அனுப்பிரியா தற்கொலை செய்திருக்கலாம் என கல்லூரி மாணவர் பேசும் ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. உண்மையை சொல்லலைன்னா உனக்கு போலீஸ் கூப்பிடுவோம், உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவோம், ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண முடியாது எங்க 2 பேர்த்தையும் சொன்னாங்க. ஆனா நான் வந்து பஸ் இருக்க கிடையாது, எனக்கு தெரியாது. ஆனா நான் அதுல வந்து கரெக்டா இருந்தேன். மேம் நான் எடுத்திருந்தா என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க எல்லாரும் இல்ல எங்களுக்கு தெரியாது, நாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டுக்கிறோம், நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, பேரண்ட்ஸ் நாங்க சொல்லியே ஆகும்னு சொன்னா. அவ கிஞ்சினாடா, மேம் சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம் சொன்னா. அதுக்கு அவ ஏதோ மேம் கிட்ட வந்து மேம் நீங்க சொல்றதா இருந்தா கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம், நான் எடுத்தேன்னு சொல்லி நீங்க கேமரால பாருங்க, வாங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னவே ஆர்கியூ பண்றியா அப்படின்னு சொல்லி மணிமணி மேம் ரொம்ப திட்டாங்க அவளை. இப்படிதான் நீ வந்து என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவியா? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது பேசுறதுக்கு? நான் பேசுனதுக்கும் உங்க 2 பேத்துக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சி அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.